பெண்களுக்கு ஒரு தாயா, ஒரு தகப்பனா, ஒரு அண்ணனா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இங்கே உள்ள அரசியலே நகரும். ஏன் அப்படின்னா வேற எதுவும் இல்லை, ஏன்னா பெண்களுடைய வாக்குகள் தான் இங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆண்கள் உள்ளூரை விட்டு வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிடுவான். அவனுக்கு வாக்கு போடணும்னு ஆசை இருந்தாலும் வாக்கு செலுத்த முடியாது. அந்தளவுக்குள்ள சூழல் தான் நம்முடைய தமிழ்நாட்டுகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பொருளாதார சிக்கல். அப்போ பெண்களுடைய வாக்கு குறி வச்சு தான் அரசியல் தலைவர்கள் நகருவாங்க. அப்படிப்பட்ட நகர்வுகள் காலங்காலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அந்த சூழல் தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். கரண்டைக்கு கீழே 2 காலையும் வெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஜோடி செருப்பை உங்கள் கையில் தந்தால் அந்த செருப்பால் ஏதாவது ஒரு பயன் உண்டுமா? எந்த பயனுமே இல்லை. அதே மாதிரி தான் பெண்களுக்கு 1000 ரூபாய், படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய். அப்படி பெண்களுக்கு பணத்தை வாரி இறைச்சிக்கிட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் 1000 ரூபா கொடுக்குறேன், நான் மாதம் மாதம் தர்றேன், நான் தான் உங்களுக்கு சரியான ஒரு தலைவன் அப்படின்னு சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? தெருவுக்கு தெருவு டாஸ்மாக் இருக்குது. தினம் தினம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது. சமூகத்தில் எந்த பயமுமே இல்லை. பாலியல் வன்கொடுமையிலேருந்து, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லேருந்து, விபத்துகள்லேருந்து எது ஒன்றுக்குமே காரணமாக இருக்கிறது இந்த போதைப்பொருள். அப்படி இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தினால பெண்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அப்போ பெண்களுக்குரிய நல்லாட்சி, பெண்களுக்குரிய ஆட்சி அப்படின்னா என்னதான் இருக்க முடியும்? எவன் ஒருத்தன் இந்த மதுக்கடைகளை நிரந்தரமாக மூடுறான், அந்த தலைவன் தான் ஒரு பெண்களுக்குரிய தலைவனாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் பெண்களுக்குரிய வன்கொடுமைகள், ஆசையாக பெற்று வளர்த்த மகளை ஒருத்தன் கசக்கி எரிஞ்சிட்டு போயிடுறான் போதையில். அப்போ தனி மரமாக நிற்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு எது நீதியாக இருக்க முடியும்? எவன் ஒருத்தன் அந்த வன்கொடுமை செஞ்சானோ அவனோட சோழியை முடிக்கிறது மூலமாக ஒரு மிகப்பெரிய நீதியை வழங்க முடியும். வழியாக வரக்கூடிய பிள்ளைகளுக்கு மனசில் ஒரு பயம் இருக்கும், தப்பு பண்ணால் முடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்போ எதிர்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள், அதிலும் படித்த பெண்கள், அதிலும் குறிப்பாக எங்களுடைய குமரி மாவட்ட பெண்கள் சிந்திக்கணும். எது பெண்களுக்குரிய ஆட்சி அப்படிங்கிறது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கறது இல்லடா ஆட்சி. சரியான சட்ட ஒழுங்கை நிர்வகிக்கணும். பெண்களுக்கு எது முக்கியமோ அதை கொடுக்கணும். பெண்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தணும். ஒரு கட்சி 117 ஆண்களை நிப்பாட்டுது அப்படின்னா 117 பெண்களை நிப்பாட்டுது. பெண்களை படிநிலை பாய்ச்சல அதிகாரத்தை நோக்கி நகர்த்தணும். சட்டங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய பெண்களை, சட்டங்களை நிறுவக்கூடிய இடத்துல பெண்கள் வரணும். பெண்கள் சிந்திக்கணும். பெண்கள் எது நமக்கான நீதி, எது நமக்கான ஆட்சி அப்படிங்கிறத பெண்கள் சிந்திக்கணும். பெண்கள் விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க அப்படின்னா நம்முடைய அதிகாரிகள், அரசியல்வாதிகள் சரியானதை செஞ்சே ஆகும்.